தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உச்சிதமான நன்மைகளால் உன் தேவைகளை அற்புதமாக சந்தித்து உன் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்து உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்ப தேவைகளை சந்திக்கவே முடியாமல் போய்விடுமோ என எண்ணி சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்திப்படுத்தப் போவதாக வாக்களிக்கிறார். அன்று கொடிய பஞ்ச காலத்தில் ஈசாக்கு கர்த்தரையே விசுவாசித்து விதை விதைத்த போது தேவன் அவனை நூறத்தனையாக ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையில் எங்கிலும் சமாதானம் தந்து திருப்தியாக்கினார் அல்லவா? அதுபோல இன்று நீங்களும் உங்கள் சொந்த அறிவையே சாராமல் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது தேடி அவருடைய செம்மையான வழிகளில் நேர்மையாக நடக்க பிரயாசப்படுங்கள். அப்படி செய்யும் போது இந்த புதிய மாதத்தின் 31 நாட்களும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை அற்புதமாக சந்தித்து சமாதானத்தை தந்து உங்களை திருப்தியாக்குவார். எல்லா வியாதிகளும் வேதனைகளும் முற்றிலும் நீங்கி சந்தோஷம் சமாதானம் மட்டும் பெருகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ஆவியானவரே, இந்த புதிய மாதம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் போஷித்து பாதுகாத்து உமது ஞானத்தால் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.